எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்னோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ரிசப்ஷன் ஹேர் ஸ்டைல் தாங்க. ரிசப்ஷன், என்கேஜ்மெண்ட் அதுக்கு எல்லாமே போடலாம். நீங்கள் இந்த ஹேர் ஸ்டைல் வீட்லேயும் போடலாங்க. அவ்வளோ சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் வீட்டில் போட்டிருக்கீங்க அப்படின்னு தெரியாது. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக சூப்பராக இருக்கும். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. ஹேரை பற்றியும் ஸ்கின்னை பற்றியும் மெயின்டெனன்ஸ் எல்லாமே இருக்குங்க. பாருங்கள், பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்பயுமே ஹேர் ஸ்டைல் போடும்போது நம்ம ஒரு செக்ஷன் பிரிச்சுக்கணுங்க. இப்போ ஹேர் ஸ்டைல் போடுறவங்க செக்ஷன் பிரிக்காமல் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம இயர் பார்ட்டிஷன் பிரிச்சிடணும். பாருங்கள், நான் பிரிச்சுட்ருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி அந்த காதுக்கு முன்னாடி இருக்கிற ஹேரை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு க்ரௌன் ஏரியான்னு சொல்லுவாங்க. இந்த பின்னாடி க்ரௌன் ஏரியாவை தனியாக பின் பண்ணி வச்சுக்கணுங்க. க்ரௌன் ஏரியாவை தனியாக ஒரு வாட்டி பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் போட்டோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சிம்பிள் மெத்தடு தாங்க. ஆனால் இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி டைம் பத்தலை, உங்களுக்கு டைம் இல்லை, டக்குன்னு ஒரு ஹேர் ஸ்டைல் போடணுன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். கடகடன்னு வேலை முடிஞ்சிடும், சீக்கிரமாக போட்டுடலாம். எனக்கு தெரிஞ்ச நான் இந்த ஹேர் ஸ்டைல் ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து ஒரு 35 மினிட்ஸ்க்குள்ளே போட்டுருவேன். அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த க்ரௌன் ஏரியாவில் நான் பஃப் வைக்கலை. டம்மினால நான் அப்படியே தான் பின் பண்ணுறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா உங்களோட கிளைண்ட்டுக்கு வேணும், பஃப் வேணும் அப்படின்னா லைட்டாக வச்சுக்கலாம். பேக் கோம் பண்ணிவிட்டு நான் இதுக்கு முன்னாடி போட்ட ஹேர் ஸ்டைல்லையுமே க்ரௌன் ஏரியாவில் எவ்வளோ பர்ஃபெக்டாக பஃப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன் அந்த வீடியோஸ்லேயுமே. அதை கூட போய் பாருங்கள். இதில் நான் பஃப் வைக்கல, சும்மா அப்படியே சீவி தான் கிளிப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எக்ஸ்டென்ஷனும் வைக்கலைங்க. இந்த ஹேர் ஸ்டைலுக்கு இது ஒரு குட்டியான முடியிலேயே பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். லென்த் அவ்வளோவா நமக்கு தேவைப்படாது. அதனால தான் நான் எக்ஸ்டென்ஷன் வச்சு காமிக்கல. உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வச்சு இது மாதிரி ஏதாவது ஹேர் ஸ்டைல் வேணுனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுவும் போட்டு காமிக்கிறேன். இதில் நான் அவங்க ஹேர்லேயே தான் பண்ணுறேன். இப்போ ரொம்ப பேர் அப்படி தான் சொல்கிறாங்கங்க, எனக்கு என்னோடய ஹேர்லேயே ஹேர் ஸ்டைல் பண்ணி கொடுங்க, எக்ஸ்டென்ஷன் வேண்டாம் அப்படி தான் சொல்லி கேட்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்தபடி பண்ணலாம். உங்களுக்கு ஒரு வேளை டென்சிட்டி அவங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் க்ரிம் பண்ணிக்கோங்க. ஹேர் ஃபுல்லாக க்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேர் ஸ்டைல் போடலாம். அப்போ உங்களுக்கு கீழே அந்த நம்ம போடுற ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் பஃபியாக தான் தெரியும் க்ரிம் பண்ணிட்டீங்கன்னா. இதில் நான் டபுள் லேயர் இருக்க மாதிரி ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பாருங்கள் தெரியும். நார்மலாக ட்விஸ்ட் பண்ணுறதாங்க. ஆனால் அதான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சிம்பிள் ஹேர் ஸ்டைலு. ஆனால் பார்க்கும்போது அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். அந்த இயர் பார்ட்டிஷன் விட்டதவே 2ஆக பிரிச்சுருக்கேன். 2ஆக பிரிச்சுட்டு சும்மா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் முடியாக எடுத்து அப்படி சுற்றுற மாதிரி வைப்போம் இல்லைங்களா, ட்விஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ரெகுலராக எல்லோரும் போடுற ஹேர் ஸ்டைல் தாங்க இது. ஆனால் பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி மெத்தடில் நீங்கள் போட்டிங்கன்னா. இப்போ நான் குட்டி குட்டி முடியாக எடுத்து பார்த்திங்களா ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த குட்டி முடி எடுக்கும் போது அந்த இடத்த நல்லா ஒரு 2-3 டைம் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த ஹேரில் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ பார்க்கும்போது அந்த லைனாக நல்லா தெரியும். இந்த மாதிரி பண்ணிக்கணும். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி வச்சுட்டு நீங்கள் பின் பண்ணிக்கலாம். சப்போஸ் கொஞ்சம் படிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் டைல் கோம்பு வச்சுட்டு அதை கொஞ்சம் எடுத்து விட்டிங்கன்னா இந்த லைன்லாம் தனித்தனியாக வரும். இந்த மாதிரி ஃபேஸ் நல்லா ஓவலாக இருக்குது. சில பேருக்கு ஃபேஸ் ஒல்லியாக இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைலு சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து போடும்போது. சப்போஸ் இல்லை ரவுண்டு ஃபேஸாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வேணால் அவங்களுக்கு சைடு பார்ட்டிஷன் எடுத்து இதே மாதிரி போடலாம். சைட் பார்ட்டிஷன் எடுக்கும்போது ஓரளவு ஃபேஸ் ஒல்லியாக தெரிகிற மாதிரி சென்டரில் நீங்கள் பஃப் வச்சு பண்ணணும். நான் ஒரு வாட்டி வேணால் அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி முடியாக எடுத்துகிட்டு அதை ட்விஸ்ட் பண்ணி அந்த பேக் சைடு கொண்டு போய் வைக்கணும். அப்போ தான் அந்த லைன் தனித்தனியாக தெரியும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. என்னோடய சேனலில் ஸ்கின்னை பற்றி ஹேரை பற்றிலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேங்க. டிப்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டிலேயே ஹேரு ஸ்கின்னெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணலாம், பேக்கெல்லாம் எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்கும், போய் பாருங்கள். பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் அந்த ஃபேஸ் பேக்காக இருக்கட்டும், ஹேர் மெயின்டெனன்ஸ் எல்லாமே ரியலாக யாராவது செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட் சொல்கிறத வச்சு தான் என்னோடய பார்லரில் சொல்லுவாங்க இல்லைங்களா, நான் யூஸ் பண்ணேன் நல்லாயிருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு அதோட டிப்ஸு அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் தான் போட்டிருக்கேன். அதனால் அதெல்லாம் பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள்.
வேறு மாதிரி ஏதாவது வீடியோஸ் வேணும் உங்களுக்கு, வேறு ஏதாவது ஹேர் டூவாக இருக்கட்டும், இல்லை சாரீ ட்ராப்பிங் இருக்கட்டும், ப்ரீ பிளேட்டிங், அந்த மாதிரி வேறு வீடியோஸ் வேணுனாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ இந்த பக்கம் செக்ஷன் பிரிச்சுட்டு அதே மாதிரி தாங்க போடுறேன் பாருங்கள். இந்த செக்ஷன் பிரிக்கும் போது மட்டும் கரெக்டாக பிரிச்சுக்கோங்க அந்த லைனு, இல்லைன்னா அந்த சைடு நம்ம எங்கே லைன் எடுத்துருக்கோமோ அதுக்கு நேராக இந்த சைடு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா லைனோட டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ ஓரளவு பார்க்கும்போது ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லாத மாதிரி தோணும். நிறைய பேருக்கு இந்த லெஃப்ட் சைடு ட்விஸ்ட் பண்ணுறது வர்றதில்லை. இங்கே கிளாஸ்க்கு வரவங்களே சொல்லுவாங்க, நம்ம ரைட் சைட் பண்ணிட்டேன், லெஃப்ட் சைடு எனக்கு ட்விஸ்ட் வர மாட்டேங்குது அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் அதை வந்து ரெகுலராக ஹேர் ஸ்டைல் போட போட உங்களுக்கு பழகிரும். நீங்கள் பிக்னர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் ஹேர் ஸ்டைல் போடுறீங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிருக்கீங்க, இப்போ ஹேர் ஸ்டைல்லாம் உங்களுக்கு அவ்வளோவா வரல அப்படின்னா இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் ஈஸியாக போடலாம். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பெரிய வேலையில் நிறைய அட்வான்ஸ் ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் நம்ம போடலை. இது வந்து சிம்பிள் ஹேர் ஸ்டைல் தான். பாருங்கள், அந்த டைலில் எடுத்து விடும்போது லூஸாக வந்துச்சு. நமக்கு எந்த அளவு வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அதை எடுத்து விட்டுக்கலாம். சில பேர் ஹேர் ஸ்டைலுக்கே 1 hour 2 hours எடுப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா சீக்கிரமாக போட்டுடலாம் ஹேர் ஸ்டைலு. இதே மாதிரி இந்த டபுள் லேயரை நீங்கள் பின்னியும் போடலாங்க. நான் முன்னாடி ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டு காமிச்சிருப்பேன், வீடியோவில் இருக்கும் பின்னுற மாதிரி. அதே மாதிரி நீங்கள் இப்போ நான் 2 பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன் இல்லைங்களா, இது 2யுமே நீங்கள் பின்னியும் போடலாம். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ண எடுக்கிற ஹேர் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. ஒரு இடத்துல பெருசாகவும் ஒரு இடத்துல சின்னதாகவும் எடுத்திங்கன்னா அந்த லைன் மாறி மாறி தெரியும். அதனால் நீங்கள் அந்த குட்டி குட்டி முடி எடுக்கும்போது அதை வந்து ஒரே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அப்படியே ட்விஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே ஈவனாக நீட்டாக வரும். பின் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வர மாதிரி குத்திக்கோங்க பேக் சைடு. ஏன்னா பின் வந்து வேறு இடத்துல குத்திங்கன்னா கரெக்டாக இருக்காது பார்க்குறக்கு. ஒரே இடத்துல குத்துனா அந்த இடத்துல ஃப்ளார்ஸ் வச்சு மறைச்சிடலாம். இப்போ நான் டைல் வச்சு ஒரே மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹேர் ஸ்டைலை நான் வந்து ஈவன் பண்ணிட்டேன். சொன்னேன் இல்லைங்களா, பின்னு நான் ஒரு இடத்துல குத்திருங்க பாருங்கள், அந்த இடத்துல ஃப்ளார்ஸ் வச்சு மறைச்சிடுவேன். அதே மாதிரி எப்போ இந்த ஹேர் ஸ்டைல் போட்டாலும் அந்த பின்னை ஒட்டி நீங்கள் அந்த 2 சைடு எடுத்து ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி எடுத்துடணும். சில பேர் கீழால் எடுத்துருவீங்க, அப்போ அந்த இடம் ஒரு கேப் மாதிரி தெரியும். அந்த கேப் தெரிஞ்சதுன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. அந்த கேப் தெரியாமல் மேலேருந்தே நம்ம காதுக்கிட்ட இருக்கும் இல்லைங்களா ஹேரு, இப்போ நான் டம்மினால அவ்வளோவா தெரியல, அந்த காதுக்கிட்ட இருக்கிற ஹேர் எடுத்து நம்ம பின் குத்துன இடம் வரைக்கும் வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எடுக்கிற ஹேரு. அதுக்கப்புறம் அப்படியே அடுத்தடுத்து எடுத்து லப்பர் பேண்ட் வந்து அதே மாதிரி ரொம்ப டைட்டாக போட்டுறாதீங்க. டைட்டாக போட்டால் ஒரு பஃபினஸ் வராது. ஓரளவு லூஸாக போட்டுட்டு அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹேரை எடுத்து விடணும். எடுத்து விடும்போது 2 சைடும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி அடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹேராக எடுத்துகிட்டு லப்பர் பேண்ட் போடணும். லப்பர் பேண்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு லப்பர் பேண்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி சுற்று வச்சு போடக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு 3 4 சுற்று போடுறீங்கன்னா அதே மாதிரி தான் எல்லாத்தையுமே போடணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இடத்துல டைட்டாகவும் ஒரு இடத்துல லூஸாகவும் போட்டிங்கன்னா ஹேர் ஸ்டைல் முடியும் போது ஈவனாக இருக்காது. நீங்கள் அவங்களோட ஹேர்லேயே நீட்டாக போட்டுக்கலாங்க இந்த ஹேர் ஸ்டைலு. டைமும் ரொம்ப சேவ் ஆகும், அழகாகவும் இருக்கும் பார்க்குறக்கு. ஹேர் ஸ்டைல் எல்லாமே க்ரியேட்டிவிட்டி தாங்க. நம்ம யோசித்து இவங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் போட்டால் நல்லாயிருக்கும், அப்புறம் என்ன ஃபங்க்ஷனு, என்கேஜ்மெண்ட்டா, ரிசப்ஷன் சிம்பிளாக வைக்கிறாங்களா, ஒரு பெரிய ரிசப்ஷன் வைக்கிறாங்க, ஒரு நல்ல மேக்கப் புக் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரினா ஒரு அட்வான்ஸ் லெவல் ஹேர் ஸ்டைல் தான் போடணும். இல்லை சிம்பிளாக தான் உங்ககிட்ட பண்ணுறாங்க, சிம்பிள் ஹேர் ஸ்டைல் போதும் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பேமெண்ட்டே கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக தான் எடுத்திருக்காங்க மேக்கப்னால் நீங்கள் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலாக போட்டுக்கலாம். டைம் ரொம்ப சேவ் ஆகும் இல்லையா. நம்ம ஒரு அட்வான்ஸ் லெவல் மேக்கப்போட ஹேர் ஸ்டைலும் சிம்பிள் மேக்கப்போட ஹேர் ஸ்டைலுக்குமே ஒரே மாதிரி டைம் எடுத்து அந்த மாதிரிலாம் போடும்போது நமக்கும் கொஞ்சம் அது வேஸ்ட் ஆகும் டைமெல்லாம். அதனால் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலை நீங்கள் அந்த டைம் சூஸ் பண்ணிக்கலாம்.
நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஹேர் எடுத்து போட்டிருப்பேன் பாருங்கள். ஆனால் அந்த லப்பர் பேண்ட் மட்டும் ஒரே மாதிரி அளவு தான் சுற்றி போட்டிருக்கேன். போட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கணும் ஹேர் ஸ்டைல் எப்போயுமே அந்த இடத்துல ட்விஸ்ட் பண்ணுற இடம். ரொம்ப டைட்டாலாம் பண்ணாமல் போட்டிங்கனாலே அவங்களோட ஹேர்லேயே அது நீட்டாக வந்துடும். இப்படி குட்டி குட்டியாக எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். இது லென்த்தும் நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஆனால் சில பேர் இல்லை எனக்கு இந்த லென்த்தே போதுன்னு தான் சொல்லுவாங்க. லென்த்து வேணுன்னா எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கலாம். எக்ஸ்டென்ஷன் வேணாலும் நான் உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் வச்சு காமிக்கிறேன். அப்படி நீங்கள் ஒரே மாதிரி லூஸாக எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டுட்டு நம்ம லப்பர் பேண்ட் போடும்போது அது ஒரே மாதிரி ஈவனாக வரும். நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தே ஒரு 17 இயர்ஸ் ஆச்சுங்க. நான் படிக்கும்போது அந்த டைமில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் இல்லை. எல்லாருமே காமனாக பின்னி அப்படி தான் போட்டுட்ருந்தாங்க. இப்போ தான் நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் வந்துடுச்சு. நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகிக்கணும் இல்லைங்களா? அது மாதிரி ஹேர் ஸ்டைல் நீங்கள் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். அதான் சொன்னேன் இல்லைங்களா, ஹேர் ஸ்டைலில் க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம யோசித்து இவங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம யோசித்து போடணும். இப்போ சும்மா நான் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். நம்ம ஒரிஜினல் ஃப்ளார்ஸ்னால் ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு பின் மட்டும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பின் நான் ஹேரில் குத்திருந்த பின் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த பூ ஃபுல்லாக மறைச்சிருச்சு. அப்புறம் அங்கேருந்து ரொட்டீனாக நம்ம லப்பர் பேண்ட் போட்டு ட்விஸ்ட் பண்ணது ஈவனாக வந்துருச்சு. அதே மாதிரி ஃப்ளார்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தாங்க. இப்படி வச்சா நல்லாயிருக்குமா, இல்லை இது மாற்றி வைக்கலாமா, இப்படி தான் வைக்கணும்னு கிடையாது. இப்போ நான் வச்ச மாதிரியே நீங்கள் வைக்கணும்னு கூட இல்லை. உங்களுக்கு இதை விட நீங்கள் நல்லா இப்படி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு இன்னும் தோணுச்சுன்னா நீங்கள் அப்படி மாற்றி கூட வச்சுக்கலாம். நான் சும்மா குட்டி குட்டியாக ஒரு பீட்ஸ் மாதிரி வச்சுருக்கேன் ஜடை ஃபுல்லாக. இதை வச்சோன்னே எனக்கு அந்த மேலே குட்டி ஃப்ளார்ஸ் வச்சது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சு. அதனால் அதை நான் எடுத்துகிட்டு திரும்ப அதே மாதிரி லைன் நான் கரெக்டாக வச்சுட்டேன். அந்த மாதிரி தாங்க நம்ம ஃப்ளார்ஸ் எல்லாம் வந்து நம்ம இஷ்டம் தான். நம்ம யோசித்து வச்சுக்கலாம் பார்த்தீங்களா? அந்த ஃப்ளார்ஸை எடுத்துகிட்டு இப்படி வைக்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் நான் அப்படி வச்சுட்டேன். பாருங்கள், இதுதான் ஃபுல் ஹேர் ஸ்டைலு. குட்டியாக இருக்கும், ஆனால் பவுன்ஸியாக இருக்கும். பார்க்கும்போது நல்லாயிருக்கும். டைம் சேவ் ஆகும் உங்களுக்கு. நம்ம யாருக்கு வேணாலும் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போடலாம். நீங்கள் வீட்லேயே கூட நீங்கள் வேறு யாருக்காச்சும் இந்த ஹேர் ஸ்டைலை போட்டு விடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதாங்க ஃபுல்லாக ஃபினிஷான ஹேர் ஸ்டைலு. பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃப்ளார்ஸ் எல்லாமே உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு என்ன சாரீ போட்டிருந்தீங்களா, அதுக்கு எப்படி மேட்ச் பண்ணணும், அந்த மாதிரி அது எல்லாமே நீங்களே பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குங்க, போய் பாருங்கள். பிடிச்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கான் நல்லா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை விட ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேங்க. வணக்கம்.